போகிறோம் அப்படின்னா 5th மந்த் அண்ணாமலை ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கேனை போய் பார்த்துட்டு வந்து என்ன ரிசல்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல, ஏதோ நம்பிக்கை பாப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். அந்த A to Z எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேனு. ஏன்னா ஹாப்பியாக போயிட்டு ஃபேஸ் இப்போ இவ்வளோ டல்லாக இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படி ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th மந்த் அண்ணாமலை ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ தான் கிளம்பியிருக்கோம் போகிறதுக்கு. ஈவினிங் 5 o'clock தான் டாக்டர் வருவாங்க. எப்படின்னு தெரியல, ஈவினிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுப்பாங்களா இல்லை எப்பவும் போல் எடுப்பாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன் லேட் ஆகும் 1 hour ஆகும் அப்படி சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஸ்கேன் எடுக்கும் போது 1 hour ஆகலை. வந்து இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. போனால் தான் தெரியும். இல்லை வேறு பாப்பா வேறு இருக்கா, அவளை வச்சுட்டு அவளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவர் ஸ்கேனை பார்ப்பாருன்னு தெரியல. ஸ்கேனை போய் பார்த்துட்டு வந்து என்ன ரிசல்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல, ஏதோ நம்பிக்கை பாப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இவர் வந்து பாப்பா பாப்பாரா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. ஏன்னா இவ்வளோ உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல குட்டி பாப்பாவை. ஸோ பார்ப்போம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். அம்மா குட்டி போய் பார்க்க போகிறோமா? ஸோ பாப்போம். அவள் பேச மாட்டேங்கிற ஓடிட்டா. ஸோ அதனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவளை இவர் பாப்பா பார்ப்பாருனோ தெரியல. எனக்கு இப்போதைக்கு அது மட்டும் தான் இருக்குது. எப்படி உள்ள பாப்பா கொண்டு போகிறதுன்னு. ரிசல்ட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை பாப்பா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதனால் ஸ்கேனில் எனக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம 5 o'clock ஆகலை. இருந்தாலும் எனக்கு ஒன்று ஈவினிங் டைமில் எடுக்கிறது, இன்னொன்று பாப்பா தூக்கிட்டு போகிறது, இது 2 தான் இப்போதைக்கு எனக்கு இருக்குது. இருந்தாலும் எப்படி எடுப்பாங்க தெரியல. நாங்கள் எப்படி எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்களா, அந்த A to Z எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேனு, அது உங்களுக்கே தெரியும். அதனால் பார்ப்போம். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹே காய்ஸ், ஏன்னா ஹாப்பியாக போயிட்டு ஃபேஸ் இப்போ இவ்வளோ டல்லாக இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போடும். பட் நான் அப்போவே யோசித்தேன், ஃபோன் பண்ணி நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி சொல்லிட்டு. இதனால் நான் போன வீக் கால் பண்ணி கேட்டேன், இருக்குது அப்படி தான் சொன்னாங்க. சரி, அதனால் இந்த வீக் நான் சீக்கிரமாக வர சொல்லிட்டேன். சீக்கிரமாக வர சொல்லிவிட்டு ரொம்ப பொறுப்பாக 3 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 5 மணிக்கு ஸ்கேன் சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அப்படி சொல்லிவிட்டு 3 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டோடு ஜாலியாக கிளம்பி போனால் அங்கே டாக்டர் இல்லை. டாக்டர் 2 பேருமே வரல. அதனால் மண்டே வர சொல்லிட்டாங்க. மண்டே வந்து ஸ்கேனுக்கும் போகணும், டியூஸ்டே வந்து செக்கப்புக்கும் போகணும். இவர் இடம் எடுக்க வேண்டாம், நம்ம முன்னாடியே எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக 22 வீக்ஸ் எடுக்கணும். பட் ஆனால் வந்து அவர் எனக்கு செக்கப் வந்து டேட்டு ரொம்ப லாங்கில் கொடுத்ததுனால நம்ம செக்கப் போகிற டேட் பக்கத்தில் எடுக்கலாம் அப்படி சொன்னார். சரி ஓகே, நம்மளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இப்போ வந்து
இன்றைக்கி எடுத்திருந்தா டியூஸ்டே போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால வேறு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இவர் மண்டே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார், இல்லை காலைல போவாரா, இல்லை சாயந்தரம் வருவாரா, இல்லை மறுநாள் செக்கப்புக்கு வந்து காலையிலேயே போகணும். எப்படியோ ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் வேறு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நான் போயிட்டு வரதுக்காட்டி ரொம்ப டயர்டாயிட்டேன். தலைலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு. அவர் இன்னும் பார்த்துட்ருக்காங்க. என்னை உரைக்கிறது மட்டும் தான் குறை. இல்லை, அவர் உரைக்கிறதுக்கு கூட நம்மளே உரைச்சிட்டோம். ஸோ ஓகே, இதுதான் ஸ்கேடு. ஒரு சோதனை நடந்த சோதனை. நம்ம இன்னைக்கு நடந்த சோதனை இதுதான். ஸோ ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மண்டே அவர் எப்படி பிளான் பண்ணுவார், என்ன பண்ணுவார், நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இப்போ தான் என்னமோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது இந்த ஸ்கேனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே.